தமிழக அரசியல் களம் பரபரப்புல தகிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடிகர் கமல்ஹாசன் சசிகலாவுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. தனக்கு சரின்னு படுறதா ட்விட்டர் மூலம் தெரிவிக்கிற கமல் நேத்து தமிழக அரசியல் தொடர்பாக பல்வேறு தேசிய செய்தி தொலைக்காட்சிகள்ல தன்னோட கருத்தை பகிர்ந்துகிட்டப்போ முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தனக்கும் பெரிய நட்பேதும் இல்லை அப்படின்னும், ஓராண்டுக்கு முன்னால இருவருமே பத்திரிகைகள் வாயிலாக ஒருத்தருக்கொருத்தர் மாறுபட்ட கருத்தை பரிமாறி கொண்டவங்களே அப்படின்னாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மீது வருத்தம் எதுவுமே கிடையாது. தற்போது அவர் முதல்வராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காரு. அவரை சசிகலா தொடர விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிற கமல், தேவையில்லாம இது போல செயல்களால இளைஞர்களை அரசியல்ல புகுத்திட வேண்டாம் அப்படின்னும், அப்படி புகுத்துனா நாங்க துப்பாக்கி ஏந்தி தான் அரசியலுக்குள்ள நுழைவோம், அந்த கட்டாயம் ஏற்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு காட்டமாக தெரிவிச்சிருக்காரு. சசிகலா மேல மக்கள் அருவருப்புல இருக்காங்க, அதனால அவங்க ஒதுங்கிக்கிறது நல்லது அப்படின்னு உலகநாயகன் எச்சரிச்சிருக்காரு. தமிழனுக்காக குரல் கொடுக்கறதுல இப்போதைக்கு நம்ம கமல்ஹாசன் முன்னிலை வகிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலான இளைஞர்கள் உலகநாயகனோட பதிலுக்காக அவருடைய விமர்சனத்துக்காக காத்திருக்காங்க. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவே பகுத்தறிவாதித்தனமான முடிவு அப்படின்னு பெரும்பாலான இளைஞர்களும் நம்புறாங்க. தமிழ் மொழி சார்ந்தும் ஜல்லிக்கட்டு சார்ந்தும் நந்தினி விஷயம் சார்ந்தும் இப்படி எக்கச்சக்கமான அரசியல் விஷயங்களையும் தலையிட ஆரம்பிச்சிருக்காரு கமல். இந்த தலையீடு ஆரோக்கியமானதாகவும் இருக்கிறதாக இளைஞர்கள் கருதுறாங்க. இப்போ கமல்ஹாசன் சசிகலாவுக்கு கிட்டத்தட்ட எதிராக ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக பேசியிருக்கிற இந்த விஷயம் சமூக வலைத்தளத்துல ஒரு எழுச்சியவே உண்டு பண்ணிருக்கு. இதை பாரு கண்ணா, எனக்கு எது நல்லதும் தெரியும், எது கெட்டதும் தெரியும், எது தர்மம் தெரியும், எது அதர்மம் தெரியும், எது செஞ்சா புண்ணியம் தெரியும், எது செஞ்சா கர்மம் தெரியும். ஆனா செய்ய முடியல. இது நானும் கிடைச்ச பிறகு அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டா உங்க விட பைத்தியக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பவரை கொஞ்சம் விரும்புறேன். நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, நான் நின்றுட்டு இருப்பேன். இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன், நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. தப்பா நடக்க வேண்டாம். பார்த்தா மேலே போறா, ஓ மை காட் வாட் எ சீ, அப்படி குதிச்சிருவாங்க. கீழே என்னையா இது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுக்குறவன் எல்லாம் அப்படியே குதிச்சிருவான். நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை